மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த வழக்கில் 17 வயது குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சிறார் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. டெல்லியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மருத்துவ மாணவி ஒருவர் ஓடும் பேருந்தில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் ஒருவர் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார். மீதமுள்ள 5 பேரில் ஒருவர் சிறார் என்பதால் அவர் மீதான வழக்கு சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த விசாரணை முடிவுற்ற நிலையில் அவர் மீதான தீர்ப்பு இன்று வெளியிடப்பட்டது. டெல்லி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாணவிக்கு நேர்ந்த நிலை குறித்த விவரங்களை இப்பொழுது நினைவு கூறலாம். பணியிடை பயிற்சிக்கான டெல்லி சென்ற 23 வயது பிசியோதெரபி மாணவி டிசம்பர் 16ஆம் தேதி இரவு தனது ஆண் நண்பருடன் பேருந்தில் சென்றபோது பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார். டிசம்பர் 17ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். டிசம்பர் 20ஆம் தேதி பீகாரில் பதுங்கியிருந்த 5வது குற்றவாளி தாகூர் கைது செய்யப்பட்டார். டிசம்பர் 21ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவி சப்தர்ஜங் மருத்துவமனையில் உதவி கோட்ட மாஜிஸ்ட்ரேட்டிடம் வாக்குமூலம் அளித்தார். டிசம்பர் 22ஆம் தேதி குற்றத்தில் தொடர்புடைய 6வது குற்றவாளி கைது செய்யப்பட்டார். மாணவியின் உடல்நிலை மோசமானதால் உயர் சிகிச்சைக்காக 26ஆம் தேதி இரவு சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 29ஆம் தேதி மாணவி உயிரிழந்தார். டெல்லியில் மருத்துவ மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பலியான வழக்கில் சிறார் குற்றவாளி 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறார். இது சிறார் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், இந்த வழக்கில் சிறார் குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனை விவரங்களை விளக்கமா சொல்லுங்க. அதாவது டிசம்பர் 16 அன்று டெல்லியில் நடைபெற்ற ஓடும் பேருந்தில் ஒரு பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமை தொடர்பான வழக்கில் சிறார் குற்றவாளி என்று டெல்லியில் உள்ள சிறார் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த குற்றங்களுக்காக அவருக்கு 3 வருட சிறை தண்டனையும் சிறார் நீதிமன்றம் இன்று அளித்திருக்கிறது. டெல்லி காவல்துறையானது பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த சிறார் குற்றவாளியான ராஜு என்பவரின் மீது வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக கூட்டு பாலியல் பலாத்காரம், கொலை செய்ய முயற்சித்தல், கொலை, தடயங்களை அழித்தல், சதி போன்றவை பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த குற்றவாளியின் மீது பதிவு செய்யப்பட்டிருந்தது. சாட்சியங்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சுமார் கடந்த 8 மாத காலமாக இந்த வழக்கு விசாரணையானது டெல்லியில் உள்ள சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து தற்போது இன்றைக்கு சிறார் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை அளித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த சிறார் குற்றவாளி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் சிறார் சீர்திருத்த பள்ளியில் தன்னுடைய தண்டனை காலத்தை அனுபவித்துவிட்ட காரணத்தினால் இதற்கு அடுத்ததாக 2 ஆண்டுகள் 4 மாதங்கள் அவள் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் என்று இங்கிருக்கும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இது தொடர்பான விசாரணையானது ஜூலை 11ஆம் தேதி முடிவுற்று அதன் மீதான தீர்ப்பும் வெளிவருவதாக இருந்தது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணியன் சாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது குற்றவாளியின் மெச்சூரிட்டி வைத்துதான் அவர் தகுதியானவரா இல்லையா, அதாவது சிறுவனா இல்லையா என்பது உறுதி செய்யப்பட வேண்டுமே தவிர அவரை வயதை கொண்டு இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் காரணத்துக்காக டெல்லி சிறார் நீதிமன்றமானது கிட்டத்தட்ட 4 முறை இந்த குற்றவாளி மீதான தீர்ப்பை வழங்குவதை தள்ளி போட்டுக் கொண்டே வந்தது. இறுதியில் உச்சநீதிமன்றம் சிறார் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கலாம் என்று கூறியதை அடுத்து இன்று இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கௌதம், இந்த தண்டனை குறித்து என்ன கருத்து நிலவுது? நிச்சயமாக தற்போது இந்த சிறார் நீதிமன்ற வளாகத்தில் வந்து இந்த தீர்ப்பினை பார்ப்பதற்காக அந்த இறந்து போன பெண்ணின் குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். அவருடைய தாய், தந்தை மற்றும் அவருடைய சகோதரர் வந்திருந்தார். இது மட்டுமல்லாமல் டிசம்பர் 16 கிராந்தி என்னும் இயக்கத்தை சார்ந்த பல்வேறு மாணவர்களும் பொதுமக்களும் கூட வந்திருந்தார்கள். இந்த தீர்ப்பு அனைவருக்குமே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய தாயார் ஊடகவியலாளர்களிடம் என்ன கூறினார் என்றால், இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று கூறினார். நிச்சயமாக இது போன்ற குற்றங்களை செய்த இந்த சிறுவன் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே இது தொடர்பாக மேல்முறையீடு செய்வது தொடர்பாகவும் தாங்கள் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய தாயார் வந்து அழுது கொண்டே சென்றதையும் நாம் காண முடிந்தது. இது மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக கோஷமிட்டிருந்தார்கள். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீதிமன்ற வளாகத்திலேயே அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார்கள். கௌதம், நீங்க தொடர்பிலே காத்திருங்க. இப்பொழுது நம்முடைய இணைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வாசகி அவர்கள் காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் வாசகி. வணக்கங்க. இப்போ இந்த சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ரொம்பவுமே ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தண்டனையா தான் இருக்கு. இந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கம் கொடுமையா இருக்கு, இன்னொரு பக்கம் சிக்கலான விஷயமாகவும் இருக்கு. இப்ப பொதுவாக பெண்கள் மீதான இப்படிப்பட்ட படுபயங்கரமான வன்முறைகள்ல குற்றம் செய்தவர்கள் யாருன்னு பார்க்கும்போது
நிறைய சிறார் குற்றவாளிகள் தான் வந்து செய்தித்தாள்கள்ல நம்ம பார்க்கும்போது ஈடுபடுகிறார்கள்ங்கிறது தெரிய வருது. அப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து உச்சநீதிமன்றமோ அரசோ ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்போ ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சிறாருங்கிறதுக்கான வயது வரம்ப குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பல சமயங்கள்ல வந்து 8 வயசு பையன், 10 வயசு பையன், 11 வயசு பையன் கூட குற்றவாளிகளாக வருகிறார்கள்ங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப சிறார் என்பதற்கான வயது வரம்ப நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதனால இப்ப எங்களை போன்ற மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது ஜனநாயக மாதர் சங்கத்தை போன்ற இயக்கங்கள் என்ன சொல்றோம்னா, வயது வரம்பை கணக்கில் எடுக்காமல் அவங்க செய்யக்கூடிய குற்றத்தினுடைய அந்த தீவிரத்தை அல்லது வன்கொடுமை தன்மையை கணக்கில் எடுத்ததாக தண்டனை என்பது அமையணும்னு சொல்றோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த ஒரு 17-17.5 வயது முடிவடைகிற நிலைமை, ஒரு 6 மாதத்துல நம்ம வந்து மேஜர் ஆயிடுவோங்கிற நிலைமையில என்ன வேணா தப்பு பண்ணலாம். வழக்கு விசாரணை நடக்கிறதுக்கே 6 மாசம் ஆயிடும். தண்டனை வருவதற்குள்ள வந்து நம்ம இந்த சின்ன மைனர்ங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து தப்பிச்சிடலாம் 6 மாத சிறை தண்டனையோட. ஏன்னா மேஜர் ஆன உடனே அவங்க வந்து வெளியில போலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல்ங்கிறது இருக்கு. பொதுவாக வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய யதார்த்த சூழலுக்கு ஏற்ற விதத்துல சட்டம் இருக்கணும். இப்ப இன்னைக்கு யதார்த்த சூழல் என்பது கூடுதலான பாலியல் குற்றவாளிகள் சிறார்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த யதார்த்த சூழல்ல இதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய விதத்துல எங்களுடைய இப்படிப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று அரசு வந்து ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான். ஆமா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் மனித உரிமை ஆர்வலர் திரு ஹென்றி திவேன் அவர்கள் காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. திரு ஹென்றி திவேன், வணக்கம். அவருடைய தொடர்பில் ஏதோ கோளாறு இருக்கிறது. தொடர்ந்து நாம் கௌதம் கார்த்திகேயனிடம் பேசுவோம். கௌதம், இப்படி சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வழக்கினுடைய பின்னணி குறித்து சுருக்கமா சொல்லுங்க கௌதம். நிச்சயமாக. அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி கடந்த ஆண்டு டெல்லியில் உள்ள ஓடும் பேருந்தில் வசந்த்குஞ்ச் என்னும் பகுதியில் இந்த சம்பவமானது நடைபெற்றது. 6 நபர்கள் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். அதனை அடுத்து அந்த பெண் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேல் சிகிச்சைக்காக பின்னர் சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டிருந்தார். எனினும் கடும் காயங்கள் காரணமாக அந்த பெண்ணால் உயிர் பிழைக்க முடியவில்லை. இதற்கு அடுத்ததாக இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் என்னும் வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த சிறார் குற்றவாளியை மட்டும் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். மற்ற 5 நபர்களும் டெல்லியில் உள்ள சாக்கெட் நீதிமன்றத்தில் இவர்கள் மீதான வழக்கானது நடைபெற்று வந்தது. தியார் சிறையில் இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படும் ராம்சிங் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். இன்னும் 4 பேர் மீதான வழக்கானது சாக்கெட் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. தற்போது அந்த சிறார் நீதிமன்றமானது சிறுவனை குற்றவாளி என்று உறுதி செய்து அவருக்கான தண்டனையாக 3 வருட தண்டனையும் கொடுத்திருக்கிறார்கள். 4 பேர் மீதான விசாரணையானது சாக்கெட் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் மீதான விசாரணையும் இன்னும் ஒரு சில மாதங்கள் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த 4 பேருக்கும் அரிதினும் அரிதான வழக்காக இதில் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வழக்கறிஞர்கள் மட்டத்திலான தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. பூங்குழலி, கௌதம், நீங்க தொடர்பிலே இணைந்திருங்க. அடுத்ததாக மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திவேன் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு ஹென்றி திவேன். வணக்கம்மா. வணக்கம். இப்ப இந்த சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த நீதிமன்றத்தில் சிறார் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளுடைய வழிமுறைகளும் சாதாரணமாக குற்றவியல் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்குகளுடைய இதுவும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். சாதாரண குற்றவியல் நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதி அமர்ந்து வழக்கை விசாரிப்பார். ஆனால் சிறார் நீதிமன்றம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு என்ற நீதிமன்றத்தின் முன் இருக்கக்கூடியதில் ஒரு குழு அந்த வழக்கை விசாரிக்கின்றனர். அந்த குழுவில் நீதிபதி போக 2 சமூக சேவகர்களும் விசாரணையில் முழுமையாக இடம்பெறுகிறார்கள் என்பது விசேஷமான ஒரு விஷயம். இந்த சட்டத்தின் கீழ் இது போன்ற சிறார்களுக்கு அதிகபட்ச எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும் என்று அந்த சட்டத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எந்த குற்றம் செய்தாலும் அந்த அதிகபட்ச தண்டனை மட்டும்தான் அவர்கள் பெற முடியும் இந்த சட்டத்தின் கீழ். இரண்டாவதாக, இந்த சட்டத்தில் மிக முக்கியமான அழுத்தம் என்னவென்றால் அந்த சிறாரை மாற்ற வேண்டும் என்பதுதான். அவருக்கான முன்முயற்சிகள் அவர் தங்கி இருக்கக்கூடிய கரெக்ஷனல் ஹோமில் எடுத்து அவர் உடல் ரீதியாக அவரை பாதுகாப்பது, மன ரீதியாக அவரை பாதுகாப்பது, அவரை
மறுவாழ்வுக்கு கொண்டு செல்வது, ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ்ல ஈடுபட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர் மாறிய ஒரு சிறாராக இருக்க வேண்டும், ஒரு மாறிய ஒரு இளைஞராக இருக்க வேண்டும் என்பதுதான் முழுமையாக அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி. அதுதான் அவருடைய கரெக்ஷன் ஹோம்ல அவர் எடுக்கக்கூடிய முயற்சி. இது சாதாரணமாக பொதுவாக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இது போன்ற ஒரு தீர்ப்பை மக்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மறந்துவிட வேண்டாம், இந்த சிறார்கள் இது போன்ற தவறான பாதைகளில் போவதற்கு அவர்கள் காரணம் கிடையாது. இந்த சமுதாயத்தில் நாம் அவர்கள் தவறான பாதைகளில் போவதற்கு வழி செய்திருக்கக்கூடிய வெவ்வேறு வழிமுறைகள் அவர்கள் இது போன்ற குற்றங்களில் இறங்குவதற்கு காரணமாக இருக்கு. ஆகவே சமூகம் செய்கின்ற குற்றம் இது, அந்த சிறார்கள் செய்கின்ற குற்றம் இல்லை என்பதனுடைய பின்னணியில் இந்த தீர்ப்பை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கு. நீங்க இந்த சிறார் குற்றம் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறீர்கள். அதாவது அவருடைய குற்றத்தை அவ்வளவு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது போல் இருக்கிறது. அதாவது அவருடைய மனம் எவ்வளவு கொடூரமாக இருந்தால் இத்தகைய ஒரு கொடூரமான செயலில் ஈடுபடுவதற்கு அவருக்கு தோன்றவில்லை. அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றமே முடிவு செய்திருக்கிறது. ஆனால் சாதாரண குற்றவாளிகளை எப்படி நடத்துகிறோமோ அதே போல் சிறார்களை நடத்தக்கூடாது என்று சட்டம் கூறுகிறது என்று கூறினேன் தவிர இவர் தவறு செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை என்று நான் கூறவில்லை. இப்ப இது மாதிரி தண்டனைகளை குறைத்துக் கொள்ளும் பொழுது இதை ஒரு காரணமாக கொண்டு மற்ற சிறார்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்காதா? சரி, தண்டனை குறைத்துதான் தருகிறார்கள். ஊடகங்களையும் கேட்கிறேன், பொதுமக்களையும் கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தவறான கலாச்சாரங்களை, தவறாக பெண்களை நாம் படங்களில் காட்டுவது, திரையில் காட்டுவது, நம்முடைய டிவி ஷோஸ்ல காட்டுகின்ற அந்த கலாச்சாரத்திற்கு எதிராகவும் சேர்த்து நாம் குரல் கொடுத்தோம் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, பாதிக்கு மேற்பட்டவர்களை சரியான பாதையில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதில் எதையும் செய்யாமல் அனைத்தையும் நாம் திரையில் காட்டுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். அனைத்திற்கும் நாம் சர்டிபிகேஷன் கொடுக்க தயாராக இருக்கிறோம். மாற்று வழிகள், மாற்று கலாச்சாரம், சரியான கலாச்சாரத்திற்கு எம்பசிஸ் கொடுப்பதற்கு நாம் தயார் நிலையில் இல்லை. ஆனால் சிறார்களை நாம் மறுவாழ்வு செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மட்டும் இந்த தண்டனை குறைப்பு அவர்களை குற்றங்களை நடத்துவதற்கு ஊக்குவிக்கும் என்று கூறுகிறோமே, இது கண்டிப்பாக தவறான ஒரு நிலைப்பாடு என்று கூறுகிறேன். எப்படி நாம் அதிகமான ஒரு தண்டனை வேண்டும் என்று கேட்கிறோமோ அதே போல் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் காட்டுகிறார்களே, அதற்கு எதிராகவும் நாம் குரல் கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் சிறார்களை பாதுகாக்கின்ற செயல்களாக அது மாறும் என்பதை ஆணித்தரமாக நான் கூற விரும்புகிறேன். ஐயா, சிறுவர்களுடைய மனம் கொடூரமாக மாறுவதற்கு இந்த சமுதாயமே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு ராஜகோபாலன். வணக்கம். இந்த சிறார் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதுல பெரிய அரசியல் பின்னணியும் இருக்குங்க. ஏன்னா வரக்கூடிய நவம்பர் மாசம் டெல்லியில அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த சிறுமி கொலை செய்த இந்த ரேப் பண்ண சிறுமியை தகனம் செய்யும் பொழுது சோனியா காந்தியும் பிரதம மந்திரியும் வெடிகாலையிலே போய் அந்த சம்சான் காட்டுன்னு இந்தியில சொல்லுவாங்க, அந்த இறக்கிற இடத்துல இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு விதமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இதுல கொஞ்சம் பயப்படுதுங்க. இதுல டெல்லியில இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்ததுல பலர் மனது ஒடிந்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணின் தாயாரை பாஜகவும் நம்ம காங்கிரஸும் 2 பேருமே சேர்ந்து போட்டி இதை ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணுவாங்க. அப்படிதான் நாங்க அரசியல் ரீதியாக கணிக்க முடியாது. காரணம் என்னன்னா தினமே ஒவ்வொரு கற்பழிப்பு, பெரிய சிறை தண்டனை, அந்த மாதிரியான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதுனால இதுல இன்னும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஹைகோர்ட்டுக்கோ டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி எடுத்துன்னு போறாங்க. இந்த கற்பழிச்சனுடைய பெண்ணினுடைய மகளும் அம்மாவும் எடுத்துன்னு போனாங்கன்னா அப்பதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமே தவிர இந்த தண்டனையை வச்சு பாத்தீங்கன்னா இது அரசியல் ரூபம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதுதான் என்னுடைய கருத்துங்க. டெல்லியில அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போறதுனால இது ஒரு அரசியல் பிரதிபலிக்கும் என்றுதான் என்னுடைய கருத்துங்க. ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தகவல்களை தந்த டெல்லி செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன், உங்களுக்கும் நன்றி.